Coming to Palladam and being with all of you is a great pleasure. This Congo region of Tamil Nadu represents India's growth story in many ways. It is one of India's most vibrant textile and industry hubs. It also contributes to our country's wind energy capacity. This region is also known for its spirit of enterprise. Our risk-taking entrepreneurs and MSMEs play a role in making us the fastest growing economy. Our risk-taking entrepreneurs and MSMEs play a role in making us the fastest growing economy. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு பல்லடத்தில் உங்கள் அத்தனை பேர் மத்தியில் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியானது வளர்ச்சி பாதையில் மிக முக்கியமான பங்கெடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கு மிகவும் ஜவுளி தொழில் மிகவும் துடிப்பான ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒன்று மட்டுமல்ல, தொழில் துறை மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. காற்றாலை மின்சார உற்பத்தியில் இந்த பகுதி மிகப்பெரிய பங்காற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த பகுதியானது தொழில் முனைவோருக்கு மிகவும் உறுதுணையாக நின்று தொழில் முனைவோர் மிகப்பெரியதொரு ரிஸ்க் எடுத்து இந்த பகுதியிலே தொழில் முனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டுடைய வளர்ச்சியில், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திலே இந்த பகுதி கொங்கு பகுதி மிகப்பெரிய பங்கை ஆற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. आज जहां भी मेरी नजर पहुंच रही है, लोग ही लोग नजर आ रहे हैं. ऐसा लग रहा है जैसे मानो केसरिया समंदर इतना बड़ा विराट ये सम्मेलन आप सब इतनी बड़ी तादाद में हम सबको आशीर्वाद देने के लिए आए. मैं आपका हृदय से बहुत बहुत अभिनंदन करता हूं. நண்பர்களே, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய காவி கடலை கண்டது போல இருந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். जो लोग दिल्ली के एयर कंडीशन कमरों में बैठकर देश को टुकड़ों में देखने की कोशिश करते हैं, टुकड़ों में बांटने की कोशिश करते हैं, वो जरा आकर के देख ले, तमिलनाडु हिंदुस्तान का भाग्य बनाने वाला ये राज्य आज आपकी आंखों के सामने है. நண்பர்களே, டெல்லியில ஏசியில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் இந்த தேசியத்தை பக்கம் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் அத்தனை பேரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். जो राजनीति के समीकरण बनाते हैं वे लिख ले, इस बार देश का भाग्य पक्का करने में तमिलनाडु सबसे आगे होगा. நண்பர்களே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தமிழகம் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாற வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. मैं तमिलनाडु का जितना आभार व्यक्त करूं, मेरे पास शब्द कम पड़ जाएंगे. நண்பர்களே, எனக்கு தமிழகத்தில் ஒரு 5 விஷயங்களோடு சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி பெருமை கொள்கிறேன். साथियों,
2024 में आज तमिलनाडु की सबसे ज्यादा चर्चा हो रही है, क्योंकि देश में विकास की राजनीति का, नई राजनीति का सबसे नया वाइब्रेंट सेंटर बनने जा रहा है। 2024 में तमिलनाडु एक नया इतिहास रचने जा रहा है, जो ऐतिहासिक एन मक्कल पदयात्रा आज पूरी हुई है, वो इसका सबसे बड़ा सबूत है। मेरे तमिल भाई बहनों ने एन मक्कल यात्रा को जो समर्थन दिया है वो अभूतपूर्व है। நண்பர்களே, 2024 ஆண்டு தமிழகத்திலே அதிகமாக பேசப்படுகின்றது பாரதிய ஜனதா கட்சி குறித்து மட்டும்தான். தமிழகம் இன்றைக்கு நாட்டினுடைய புதிய அரசியல் வளர்ச்சியிலே புதியதொரு மையமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு வருகின்ற 2024 ஆண்டு ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க இருக்கின்றது. அதற்கு முன்னோடியாக இன்றைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க எண்மண் நென்மக்கள் என்ற யாத்திரை வெற்றிகரமாக இன்றைக்கு உங்கள் முன்னாடி முடித்திருந்து நின்றிருப்பது மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த யாத்திரைக்கு நீங்கள் அளித்த ஆதரவு வரலாற்றில் இதற்கு முன்பு எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஆதரவை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். साथियों, एन मक्कल ये यात्रा अपने नाम की वजह से भी बेहद खास रही है। हर भाजपा कार्यकर्ता के लिए इस मिट्टी का कण कण ईश्वर के समान है। हर भाजपा कार्यकर्ता नेशन फर्स्ट के संकल्प के साथ समाज की सेवा में जुटा है। मैंने भी देखा है कैसे समाज के हर एक वर्ग ने इस यात्रा के दौरान बीजेपी के लिए अपना समर्थन, अपना आशीर्वाद दिया है। मैं विशेष रूप से अपने युवा और ऊर्जावान सहयोगी भाई अन्नामलाई को अनेक अनेक शुभकामनाएं देता हूं। उन्होंने इस यात्रा से सबका साथ, सबका विकास और सबका विश्वास ये मंत्र घर घर तक पहुंचाया है. நண்பர்களே, எண்மண் நென்மக்கள் என்ற பயணம் அதன் பெயரே ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பெயராகும். இது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனுக்கும் இந்த மண்ணிற்கு உள்ள பிணைப்பை இது காட்டுகின்றது. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் இந்த மண்ணும் கடவுளுக்கு சமமானவர்கள் என்று நான் கருதுகின்றேன். அதே போல நாடுதான் முதன்மை என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகின்றது. கருதுவது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற அத்தனை பேருக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்திருப்பது என்பதை நான் குறிப்பாக கவனித்து வந்து கொண்டிருக்கிறேன். அத்தனைக்கு மேலாக இந்த யாத்திரை தலைமை தாங்கி நடத்த சென்ற எனது சகோதரமான ஆற்றல் மிக்க துடிப்பு மிக்க அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வெறும் இந்த யாத்திரை மட்டும் நடத்தவில்லை, சப்கே சாத் சப்கே சொல்லக்கூடிய அனைவரும் உள்ளடக்கிய அனைவருக்கான வளர்ச்சியையும் அனைவருடைய நம்பிக்கையும் ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்த்திருக்கின்றார்.